மக்களே, காலையிலேருந்து வேலை, சரி வேலை. நான் உங்ககிட்ட ஒரு பதிவு கண்டிப்பாக கொடுக்கணும். நான் சொல்லணும். கொடுக்கணுங்கிறத விட சொல்லணும். உண்மையிலும் முற்றிலும் உண்மைங்க. நேற்று நைட்டு வந்து ஒரு 2:30, 3 ஸ்டேஜுங்க. நான் அதாவது 1:30 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்து தூங்கினேன். கரெக்டாக 2:30, 2:45, 3 ஸ்டேஜுக்குங்க. என் வீட்டில் என் மூக்குக்கிட்டே வந்து இந்த பத்தியமும் ரோஸ் மணமும் பத்தி மணம், ரோஸ் மணம் என் மேலே அப்படியே என்கிட்ட மூக்கில் வந்து அந்த மணம் வந்தது. அப்போ எனக்கு திடீர்னு ஒரே குப்புன்னு வேர்த்து அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் படபடப்பாகி போயிடுச்சு. உடனே நான் தூக்கம் வரல. தலையோட போத்தி பயந்துட்டு தலையோட போத்தி படுத்துட்டேன் நான். படுத்துட்டு ஒ என்ன பண்ணுறதுனே புரியல. தூக்கம் சுத்தமாக வரல 4 மணி வரைக்கும். அப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து வாசம் வருதான்னு பார்த்தா லைட்டாக வாசம் வந்தது. சரி மறுக்கா நான் படுத்துட்டு சரி எப்போவுமே நான் 4:30, 5 மணிக்கு முன்னாடி நான் 5 4:30க்கு முன்னாடியே எந்திரிக்கிறவ. நேற்றுக்கு தூக்கம் இல்லை. நான் சரி படுத்துட்டேன். பாப்பாவுக்கு பரீட்சை 6 மணிக்கு எந்திரிச்சு தோசை ஊற்றி கொடுத்தேங்க. கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெருமாள் கோயில் ஐயர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்க, நேற்று நைட்டு என் மூக்குக்கிட்டேயே வந்து பத்தி வாசமும் ரோஸ் வாசமும் வந்து எனக்கு கை காலெல்லாம் நடுக்க எடுத்துருச்சு, படபடப்பாயிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து பெருமாள் கோயில் ஐயர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி நேத்திக்கே என்னமோ பௌர்ணமின்னு சொன்னார். அன்னாபிஷேகம், அந்த பௌர்ணமி பேர் என்னமோ சொன்னாருங்க, மறந்துட்டேன். அந்த பௌர்ணமி விசேஷமானது. அந்த பௌர்ணமி அப்போ அம்மன் வந்து ஊர்வலம், அதாவது நடமாட்டங்கள், அம்மாவோட நடமாட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். தெய்வ நடமாட்டம் அது வந்து இத்தனை மணின்னு இல்லை, பௌர்ணமி ஃபுல்லும் நைட் ஃபுல்லும் அம்மா நடமாட்டம் தான், அம்மா வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னார். என்னங்க சாமி சொல்கிறீங்க, உண்மை சொல்லுங்க அப்படின்னா, உண்மையாலும் அந்த பத்தி மணமும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது மணமும் வந்துருக்கிறப்ப, ரோஸ் மணமும் வர்றப்ப அம்பாள் வந்திருக்கிறா உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே, அதாவது இன்றைக்கி ஒரு 9 மணி ஆனாலும் பரவாயில்ல, 12, 1 மணிக்கு முன்னாடி நீங்கள் தீபமெல்லாம் விளக்கி எல்லாம் நீட் பண்ணி தீபத்தை வந்து நீங்கள் பருத்தி, இந்த தீபத்தை குளிர் வைக்கக்கூடாது. இந்த தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்கணும். நீங்கள் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டுருங்க. காலையில் எந்திரிச்சு பாருங்கள், தீபம் எரிஞ்சிட்ருக்கும். எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. அணையா தீபம் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அம்பாள் வந்து குடி வந்திருக்கிறார். யாருக்கும் அந்த மனம் வராது. ஆனால் உங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக அம்பாள் தான் வந்திருக்கிறா. நீங்கள் இது பண்ணுங்கன்னாட்டி நான் இன்றைக்கி எல்லாம் பண்ணிவிட்டு தீபத்தை இப்போ தான் பருத்தி அம்பாளுக்கு வந்து சாம்பிராணி